2000 years ago. நீங்கள் விசுவாசியாக மாறினீர்கள் ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை நீங்கள் You விசுவாசித்தீர்கள். believe Jesus died 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மரித்தார் என்பதை நீங்கள் Then விசுவாசித்தீர்கள். you became a believer. ஆகவேதான் நீங்கள் விசுவாசிகளாக மாறினீர்கள். Everybody knew that Jesus died 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மரித்தார் என்பதை எல்லாரும் அறிந்தார்கள். Even the heathen who say they don't believe, they believe. That's why they divided the history into before Christ and after Christ. விசுவாசியாத புறஜாதியார்கள் கூட அதை விசுவாசிக்கும்படியாக நேரிட்டது ஏனென்றால் சரித்திரமானது கிமு கிபி என்று இரண்டாக உடைக்கப்பட்டது. They believed. அவர்கள் விசுவாசித்தார்கள். It's a fact. அது உண்மை. If you believe the fact, நீங்கள் உண்மையை விசுவாசிப்பீர்கள் என்றால் you become a believer. நீங்கள் விசுவாசியாக மாறுகிறீர்கள். But when you are a believer, நீங்கள் விசுவாசியாக இருக்கும் பொழுது sometimes some bad report comes. சில நேரங்களிலே மோசமான துர்ச்செய்தி வரும். But if you continue in His word, நீங்கள் அவருடைய வார்த்தையை நிலைத்திருப்பீர்கள் என்றால் not in the bad report, அந்த மோசமான துர்ச்செய்தியில் அல்ல, if you continue in God's report, தேவனுடைய அறிக்கையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் you என்றால் will become a disciple. நீங்கள் சீசர்களாக மாறுவீர்கள். Verse 31 says, 31வது வசனம் then சொல்கிறது, you become a disciple indeed. உண்மையாகவே மெய்யாகவே அப்பொழுது நீங்கள் சீசர்களாக மாறுவீர்கள். And then verse 32 is for you. அதற்கப்புறம் 32வது வசனம் உனக்கு சொந்தமான And வசனம். you shall know the truth. நீங்கள் அப்பொழுது சத்தியத்தை அறிவீர்கள். So far you know the fact. இதுவரைக்கும் நீங்கள் உண்மையைத்தான் அறிந்திருக்கிறீர்கள். You were healed. நீங்கள் So சுகமாக்கப்பட்டீர்கள். you believed. ஆகவே நீங்கள் The விசுவாசித்தீர்கள். pastor prayed for somebody போதகர் யாரோ ஒருவருக்காக ஜெபித்தார். and he didn't have a job. அவருக்கு வேலை இல்லை. When he prayed, he got a job. அவருக்கு ஜெபித்த பொழுது அவர் வேலையை பெற்றுக் கொண்டார். And he became a believer. அவர் விசுவாசியாக மாறிவிட்டார். I like this Jesus. எனக்கு இந்த இயேசு வேண்டும். I like this church. இந்த சபை எனக்கு பிடிக்கிறது. I will come to this church. இந்த சபைக்கு நான் வருவேன். Become a believer based on what happened. என்ன நடந்ததோ அதன் அடிப்படையிலே அவர் விசுவாசியாக மாறிவிட்டார். But if you continue in the word, நீங்கள் அந்த வார்த்தையிலே நிலைத்திருப்பீர்கள் என்றால், and Wednesday night service you come here, நீங்கள் புதன்கிழமை நடக்கக்கூடிய ஆராதனையில் வருவீர்கள் or a Friday meeting, அங்கே எல்லா வெள்ளிக்கிழமை கூட்டங்களிலும் whatever the meetings you have here, இங்கே என்னென்ன கூட்டங்கள் நடக்குமோ, if you continue like that, இவ்விதமாக தொடர்ந்து வருவீர்கள் you என்றால் become a disciple. நீங்கள் அப்பொழுது சீசர்களாக மாறுகிறீர்கள். Disciples are those who were disciplined in the word of God. தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் சீசர்கள். When you become a disciple, நீங்கள் சீசர்களாக மாறும் பொழுது then you will know the truth. அப்பொழுது நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். Not when you are a believer. நீங்கள் விசுவாசியா இருக்கும் போதல்ல. Believers only believe the truth. விசுவாசிகள் சத்தியத்தை விசுவாசிக்க மட்டும்தான் செய்கிறார்கள். But the disciples not only believe, they know the truth. சீசர்கள் விசுவாசிப்பது மட்டுமல்ல, அவர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். There is a higher level than believing. அங்கே விசுவாசிப்பதை காட்டிலும் மேலான ஒரு நிலை, Knowing it. அதை அறிந்து கொள்வது. If I ask somebody here, இங்கே ஒருவரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்பேன் என்றால், do you believe in healing, brother? சுகத்திலே உங்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறதா என்று He கேட்பேன் will என்றால், say, I am not only believe, I know அவர் healing. சொல்லுவார், என நான் விசுவாசிப்பதோடு மட்டுமல்ல, Why? அது எனக்கு தெரியும் I என்று have சொல்வார். experienced it. ஏனென்றால் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். It's been through me. அது என் மூலமாக. Paul said in 2 Timothy 1:12, 2:12 பவுல் சொல்கிறார், I know in whom I believe. நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிவேன். That's the last epistle he was writing. அதுதான் அவர் எழுதின கடைசி நிருபம். And he says, அவர் சொன்னார், I have been believing him. நான் அவரை விசுவாசித்துக் But கொண்டிருந்தேன். I know him. இப்பொழுது நான் அவரை அறிகிறேன். Now I know him. இப்பொழுது நான் அவரை அறிகிறேன். When you become a disciple, நீங்கள் விசுவாசியாக மாறும் பொழுது you will know the truth. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். Not just believe the truth, சத்தியத்தை விசுவாசிப்பது you will மட்டுமல்ல, know the truth. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். When you know the truth, நீங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது you are free. நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. You can live without sickness. நீங்கள் வியாதி இல்லாமல் வாழ முடியும். For more than 35 years. 35 ஆண்டுகளுக்கு மேலாக No cholesterol, no sugar, no back pain, no pressure, nothing. இந்த சரீரத்தில் எந்த விதமான கொழுப்போ ரத்த கொதிப்பு வியாதியோ எந்த வியாதியும் வந்ததில்லை. Every year we take a physical checkup. ஒவ்வொரு வருடமும் சரீரத்தை நாங்கள் மருத்துவரிடத்திலிருந்து பரிசோதித்துக் கொள்கிறோம். Every preacher should do that. எல்லா போதகரும் இதை செய்ய வேண்டும். Every believer should do that. எல்லா விசுவாசியும் இதை செய்ய வேண்டும். You should know what
you have inside your own house. உங்களுடைய சொந்த வீட்டிலே சரீரத்தில் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். So every time we leave India, every time we leave USA, we do a physical checkup. ஒவ்வொரு முறை இந்தியாவை விட்டு போகும்போதும் அமெரிக்க ஐக்கிய நாட்டை விட்டு செல்லும் பொழுதும் நாங்கள் மருத்துவரிடத்தில் பரிசோதனை செய்து பார்ப்போம். The doctor said, இந்த மருத்துவர் சொல்கிறார், your health is like a 17-year-old. உங்களுடைய ஆரோக்கியமானது 17 வயது வாலிபனை போன்று இருக்கிறது என்று. Your health is like that too. உங்களுடைய ஆரோக்கியமும் அவ்விதமாகத்தான் இருக்கிறது. Right hand. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Everybody believe it. எல்லாரையுமே உயர்த்தி விசுவாசித்து உயர்த்தி You say this. நீங்கள் இதை சொல்லுங்கள். I will never be sick again. நான் திரும்ப ஒரு நாள் கூட வியாதியோடு இருப்பதில்லை. Not even one day. ஒரு நாள் கூட வியாதியோடு சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. You can live without sickness. நீங்கள் வியாதி இல்லாமல் வாழ முடியும். Oh, look at all those preachers. எல்லா அந்த போதை பிரசங்கியார்கள்லாம் பாருங்க. Don't look at the preacher. நீங்கள் பிரசங்கியார்களை பார்க்காதீர்கள். Look at the word of God. தேவ வார்த்தையை பாருங்கள். 3 John verse 2 says, 3 யோவான் 2வது வசனம் சொல்கிறது, I wish above all things. உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிற்கும் மேலாக The highest desire of God, இதுதான் மேலான தேவனுடைய விருப்பம், that you prosper. நீங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும். And be in health. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். Not getting healed, சுகமடைவது அல்ல, but be healthy. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You don't need sickness to die. நீங்கள் மரிப்பதற்கு வியாதி வர வேண்டிய அவசியமில்லை. There is no word of God for you to have that. நீங்கள் எந்த தேவ வசனமும் விதமாக சொல்லவில்லை. You have to have sickness to die. நீங்கள் மரிப்பதற்கு வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை. With long life I will satisfy him. நீடித்த ஆயுளால் உன்னை திருப்தியாக்குவேன். You are satisfied. நீங்கள் திருப்தியாக்கப்படுவீர்கள் என்றால், you are satisfied in life, நீங்கள் வாழ்க்கையில திருப்தியோடு காணப்படுவீர்கள். you have fulfilled your calling, உங்களுடைய அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். and you are satisfied, நீங்கள் திருப்தியாக்கப்படுகிறீர்கள். then you can go home. அப்பொழுது நீங்கள் பரலோக வீட்டுக்கு செல்லலாம். Don't go before that. அதற்கு முன்பாக நீங்கள் அங்கே செல்லக்கூடாது. I have another sermon I won't preach now. நான் எனக்கு இன்னொரு செய்தி அடுத்த ஆறலை சென்று கொடுப்பேன். I didn't say that. I may not give next sermon. Don't die before you are dead. நீங்கள் மரிப்பதற்கு முன்பதாக நீங்கள் சாகக்கூடாது. Amen. Some people die that way. இந்த விதமாக சில பேர் விதமாக மரிக்கிறார்கள். When the fear hits you, உங்களை பயம் தாக்கும் பொழுது you are dying. நீங்கள் மரிக்கிறீர்கள். These people were afraid. இந்த ஜனங்கள் பயப்பட்டார்கள். They said, we saw the giants. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ராட்சதர்களை பார்த்தோம். And then what else they saw? இன்னும் மற்ற வேற என்ன அவர்கள் பார்த்தார்கள்? We saw ourselves also. நாங்கள் எங்களையும் பார்த்தோம். And how did they look? அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள்? We were as a grasshopper in our own sight. எங்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல காணப்பட்டோம் என்று. You know what that says? அவர்கள் என்ன அவர்களுடைய பர்மன் என்ன தெரியுமா? What that says? அது என்ன சொல்கிறது தெரியுமா? With their outward eyes, அவர்கள் தங்களுடைய வெளிப்பிரகாரமான கண்களினாலே they saw the giant. அவர்கள் ராட்சதர்களை பார்த்தார்கள். With their natural eyes, அவர்களுடைய சுவாபமான ஜென்ம சுவாபமான they saw the problem. அங்க பிரச்சனையை பார்த்தார்கள். With their inward eyes, உள்ளான கண்களினாலே they saw themselves. அவர்களை தங்களே பார்த்தார்கள். So the spiritual insight, ஆகவே ஆவிக்குரிய பார்வை is less than the natural outside. அங்கே வெளிப்பிரகாரமாக ஜென்ம சுவாபமுள்ள கண்களாலே பார்ப்பதை காட்டிலும் குறைவாக இருந்தது. The natural sight saw the real thing. அங்கே இயற்கையான கண்களாலே உண்மையை பார்த்தார்கள். But the spiritual insight, ஆனால் ஆவிக்குரிய கண்களாலே உள்ளே பார்த்தார்கள். about themselves, அவர்களை பற்றி பார்த்தார்கள். it's less than what God says. அங்கே தேவன் சொன்னதை காட்டிலும் அது குறைவாக இருந்தது. God said, தேவன் சொன்னார், go possess the land. நீங்கள் அதை போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். These people are saying, இந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், we are only grasshopper. நாங்கள் உண்மையிலே வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். Grasshopper won't possess the land. அங்கே வெட்டுக்கிளிகள் நாட்டை சுதந்தரிப்பதில்லை. It will be trampled upon the feet. அந்த அப்படியே குதித்து தான் நடக்கும். Their spiritual condition is less than their natural condition. அவருடைய ஆவிக்குரிய நிலையானது அவருடைய இயற்கையான நிலையை காட்டிலும் குறைவாக காணப்பட்டது. In the next chapter, அடுத்த அதிகாரத்திலே chapter 14, 14வது அதிகாரம் verse 1 and 2. 1-2 வசனங்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். These are God's people.
இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள். God's people talk like that. தேவனுடைய ஜனங்களை விதமாக பேசுகிறார்கள். Oh, if I was not saved, I would have been better. நான் ரட்சிக்கப்படாதிருந்தால் நான் இன்னும் சிறந்தவனாக இருந்திருப்பேன். Don't say that. அவ்விதமாக சொல்லாதிருங்கள். So the third enemy of faith, விசுவாசத்தினுடைய மூன்றாவது விரோதி is unbelief. அது அவிசுவாசம். They don't want to believe. அவர்கள் விசுவாசிக்க விரும்பவில்லை. First enemy of faith is doubt. முதலாவது விசுவாசத்தின் முதலாவது சத்துரு சந்தேகம். And they have a doubt about leadership. அவருடைய தங்களுடைய தலைவரை பற்றிய சந்தேகம் இருந்தது. Second enemy of faith, விசுவாசத்தினுடைய இரண்டாவது விரோதி is fear. அது பயம். It brings an evil report. அது ஒரு மோசமான துர்செய்தியை கொண்டு வருகிறது. It talks what it sees. எதை பார்க்கிறதோ அதைத்தான் பேசுகிறது. It doesn't talk what it believes. அது எதை விசுவாசிக்கிறதை பேசவில்லை. It talks what it sees and hears. அங்கே எதை பார்க்கிறதோ கேட்கிறதோ அதைத்தான் பேசுகிறது. Third enemy, மூன்றாவது விரோதி is unbelief. அது அவிசுவாசம். It is talking against God's plan. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக பேசுகிறது. It is the word speaking against God. அங்கே இது தேவனுக்கு விரோதமாக பேசக்கூடிய வார்த்தை. How do we know? எப்படி அது நமக்கு தெரியும்? First, when you have doubt, முதலாவது உங்களுக்கு சந்தேகம் வரும் பொழுது you will criticize the leadership. நீங்கள் தலைவரை குறை சொல்லுகிறீர்கள். You will criticize other people. அநேகரை மற்றவர்களை குறை சொல்லுகிறீர்கள். When you have fear, உங்களுக்கு பயம் வரும் பொழுது you will begin to say a negative report. எப்பொழுதுமே எதிர்மறையான செய்தியை பேசுகிறீர்கள். Even if what the world says as true report is an evil report. ஒருவேளை உலகமான உண்மையான செய்தியை சொன்னாலும் கூட அது ஒரு துர்ச்செய்திதான். And the third one, மூன்றாவது காரியம், when you have unbelief, உங்களுக்கு அவிசுவாசம் இருக்கும் பொழுது you will murmur. நீங்கள் முறுமுறுப்பீர்கள். You know, a lot of people murmur in their home. உங்களுக்கு தெரியுமா, அநேகர் வீடுகளிலே முறுமுறுக்கிறார்கள். When the husband says something, ஒரு கணவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, and wife is talking in her room, மனைவியானவள் தரைக்குள்ளாக nobody there. அங்க யாருமே இல்லை. Well, it happens to husband also sometimes. சில நேரங்களிலே கணவனுக்கு கூட இது நடக்கிறது. அப்படியே முணுமுணுப்பார்கள். யாருமே இல்லையே. தமிழ்ல முடிச்சிடுறேன். ரைட், என்ன மனவரீங்க? யாருமே இல்லையே. முனவுதல், முறுமுறுத்தல் இல்லையா? முறுமுறுக்கிறது என்று தமிழ் கொஞ்சம், நம்ம எல்லாம் மெட்ராஸ் தான், நீங்க சிரிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் நாகர்கோயில் அங்கெல்லாம் போய் காஞ்சிரக்கோடு சாது யேசுதாஸ் அந்த கன்வென்ஷன்ல பேசிட்டு வந்தோம். கிருபாசனம் 60 வருஷத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கலர் டிரெஸ் போட்டுக்கிட்டு சூட்டோட கன்வென்ஷன் பேசுறார். சொன்ன சாது, நீங்கள்லாம் மாற போறீங்க சீக்கிரம். ஆமென். Praise the Lord. Glory to God. முறுமுறுக்குது. முறுமுறுக்கிற ஆவி வேலைக்காரியுடைய ஆவி. மனைவி முறுமுறுத்தா எந்த லெவல்ல போயிடுது அது? ஐயோ, நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. முறுமுறுக்க கூடாது. ஆமென். இங்கிலீஷ்ல if you complain you go plain சொல்லுவேன். if you complain you go plain. தேவனுடைய சமூகத்தில் முறுமுறுக்க கூடாது. ஆமென். முறுமுறுத்தல் முதல் சந்தேகம். சந்தேகமே படாது கர்த்தருடைய வார்த்தை மேல. நீ சுகமாகிட்டான்னு சொன்னா அது சொல்ல வேண்டியதுதான். ஆமென். ஒரு ஊழியக்காரர் சொல்லுற ஜெபம் பண்ணியாச்சு முடிஞ்சு போச்சுன்னா அங்க போயிட்டு முறுமுறுக்க கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நல்லா ஜெபம் பண்ணி அவர் ஏதாவது தலை நல்லா ஆட்டுவார்னு பார்த்தேன், அப்படி தொட்டுட்டு அனுப்பிட்டாரு.